ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கிராப் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பீஸோட ஹைட் வந்து நான் 17 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. மேலே வந்து ஷோல்டர் ஜாயினிங் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சு, அப்புறம் ஷோல்டரோட வித்து வந்து 2.25 இன்ச்சு, நெக்கோட ஹைட் வந்து 3 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து 5 இன்ச்சஸ். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணி எல்லாமே வந்து நார்மலாக மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு வந்து 6.5 இன்ச்சு. இது என்னோட பொண்ணுக்காக ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் பக்கத்தில் மட்டும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாக எடுத்து இந்த மாதிரி கர்வ் வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஷேப் கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பேக் பீஸ் வச்சு தான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளோட மடிப்பு இல்லாமல் ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, மடிப்பு வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு 3 இன்ச்சஸில் 2 பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு நம்மளோட பேக் பீஸை மேலே போட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த 3 இன்ச்சஸில் போடணும். உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்குன்னா நீங்கள் 6 இன்ச்சஸில் 2 பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ண போர்ஷனை நீங்கள் அதை அடையாளப்படுத்திட்டு நீங்கள் இந்த பக்கமாக இருந்த ஒரு ஃப்ளீட்டு, அந்த பக்கமாக இருந்த ஒரு ஃப்ளீட்டு, மறுபடியும் இன்னொரு 2 ஃப்ளீட் இந்த பக்கமாக அந்த பக்கமாக வச்சு 2 ஃப்ளீட் வரும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் சென்டரில் ஏதாவது வந்து பட்டன் ஏதாவது வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வேணும்னா நம்மளோட பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.